ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அறிவுரீசார்ஜ்.com உடைய ஆப்பு எப்படி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுன்னு சின்ன டெமோ மட்டும் பண்ணிக்கிட்டு காட்டுறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு அது க்ரோமில் நீங்கள் க்ரோம் கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும் ஃபோனில். இதில் அறிவு ரீசார்ஜ்னு டைப் பண்ணுங்கள். ரீசார்ஜ்னு டைப் பண்ணிட்டு கொடுத்தீங்கன்னா இங்கே லாகின் அப்படின்னு ஃபஸ்ட் பேஜ் வருது பார்த்தீங்களா, இதில் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே கிளிக் ஹியர் டு இன்ஸ்டால் ஆப்னு ரெட் கலர் வருது பார்த்தீங்களா, இதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு இன்ஸ்டால்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இந்த ஆப்பை தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஆப் இன்ஸ்டால்னு முடிஞ்சிச்சிங்களா, இது உங்களுக்கு இங்கேயே வந்துடும். இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டுட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓகேங்களா? இதில் லாக் அவுட்டு டேஷ்போர்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டீட்டெயில்ஸ் செக் பண்ணிக்கலாம். லாக் அவுட்டு இதில் இருக்கும். நெக்ஸ்ட்டு அமௌண்ட் எப்படி ஆட் பண்ணுறது கட்டுறாங்க. யூபிஐ ஆட் ஃபண்டுன்னு இருக்குல்ல, இதில் கிளிக் பண்ணிவிட்டு மினிமம் 50 அப்படின்னா 50, 100, 200 அப்படின்னு நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணாலும் என்ட்ரி பண்ணிக்கலாம். சப்மிட் கொடுத்தீங்கன்னா இந்த க்ரோம் மூலயமா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறதை வச்சா மட்டும் தான் வரும். ஷேர் ஆன் யூபிஐ ஆப்னு இருக்கு பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜிபே இருக்கும். ஜிபே கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஜிபே மட்டும் தான் ஒர்க் ஆகும். ஃபோன்பே கொடுக்காதீங்க. ஜிபேயில் கொடுத்துட்டு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக உங்களுக்கு கருப்பு கலர் ஸ்க்ரீனில் காட்டும். சரிங்களா? என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எதில் அமௌண்ட் இருக்கோ அதையும் கொடுத்துட்டு யூபிஐ பின் நம்பர் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அமௌண்ட்டு பே ஆகிடும். Received payment of 50 rupees on HDFC Bank Smart Hub via PAR. நெக்ஸ்ட்டு கம்ப்ளீட் ஆனதும் ஃபுல்லாக பேக் வந்துருங்க. ஃபுல்லாக பேக் வந்துட்டிங்கன்னா உங்கள் டாப் அப் ஹிஸ்ட்ரின்னு இங்கே வந்துருச்சு பார்த்தீங்களா. இப்போ ஹோம் பட்டன் ரைட் சைடில் டாப்பில் இருக்கிற இதில் ஹோம் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு லெஜர் வந்து என்னென்னா நீங்கள் அமௌண்ட்டு ஏற்றுனது உங்களுக்கு கமிஷன் போக எவ்வளோ அமௌண்ட் வருது எல்லாமே வரும். ஃப்ளாட் பர்சன்டேஜ் யூஸ் இருக்குது, டெபிட் மட்டும் தான் காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு இது டிஸ்ட்ரிபியூட்டர் ஐடிங்கிறதுல ஆட் ரீட்டெயில் ஆட் மேனேஜர் பண்ணிக்கலாம். டாப் அப் உங்களுக்கு நீங்கள் ரீசெண்டாக பண்ண எல்லா டாப் அப் ஹிஸ்ட்ரி பேலன்ஸ் எல்லாமே வரும். இது டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறதால டிஸ்ட்ரிபியூட்டர் உங்கள் ரீட்டைலர் யூஸ் பண்ணுறாங்களா அவங்களோட கமிஷனும் இது காட்டும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மொபைல் ரீசார்ஜ் தெரியும், டிடிஹெச் ரீசார்ஜும் இன்ஃபோ தெரியும். ஃபாஸ்டாகு கிளிக் பண்ணிவிட்டு வண்டி நம்பர் என்ட்ரி பண்ணிவிட்டு அவங்க என்ன ஆப்ரேட்டர் டைப் பண்ணால் போதும். ஸ்டேட் பேங்க்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அமௌண்ட் நீங்கள் எவ்வளோ போகிறீங்களோ மினிமம் 100 ரூபாயில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் என்ட்ரி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ரெடீம் கோடு உங்கள் ஃபோன் நம்பரே கொடுத்துட்டு இதில் கூகுள் ரெடீம் கோடு சிபிஜி 300 அண்ட் எபோன் இருக்கா, இது வந்து 10 to 20க்குள்ளே எடுக்கிறது. சரிங்களா? இதுவும் எடுத்துக்கலாம். அதுக்கு ஆப்ரேட்டர் ஐடி ஒன்று வரும், அதை நோட் பண்ணி கொடுத்துடணும். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிசிட்டி பில்லும் அதே போல் தான். அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு ஃபெச் ஆகிறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும், ஒரு 2 செகண்டு. சரிங்களா? நான் இப்போ ஒரு நம்பர் டெமோ மட்டும் காட்டுறேன். ஃபுல் நம்பர் போட்டு என்ட்ரி பண்ணணும். 0607 அப்படி ஆரம்பிக்கும் பார்த்தீங்களா, அந்த நம்பர்லேயே போட்டு தான் என்ட்ரி பண்ணணும். நெக்ஸ்ட் இதில் டிஎன்இபின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணால் வந்துடும். ஃபிச் பில்லுன்னு கொடுத்தீங்கன்னாவே ஒரு 2 செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யார் பேர் டியூ டேட் என்னன்னு காட்டிடும். சப்போஸ் சம்டைம்ஸ் சர்வர் பிரச்சனையால் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக காட்டும். நெட்டு நல்லா ஃபாஸ்ட்டாக வச்சுக்கோங்க. வந்துச்சுங்களா? இதில் ஜஸ்ட்டு அப்படியே கிளிக் கொடுத்துட்டு இந்த அமௌண்ட்டில் கிளிக் கொடுக்குறீங்கன்னா அப்படியே ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அடுத்தது கேஸ் பில்லில் ஃபோன் நம்பர், கஸ்டமருடைய ஃபோன் நம்பர் என்ட்ரி பண்ணுங்கள். ரிஜிஸ்டர் ஃபோன் நம்பர் தான் என்ட்ரி பண்ணணும். பாரத் கேஸா, இந்துசமா, இந்தியனான்னு கொடுத்துட்டு இதுலேயும் பில் ஃபெச் கொடுத்தீங்கன்னா செகண்ட் வெயிட் பண்ணிங்கன்னா இந்த அமௌண்ட்டு இதை தான் கட்டணும். சரிங்களா? அப்புறம் எல்ஐசி பாலிசி எல்லாமே அதே போல் தான். வாட்டர் கேஸ் பில்லாம் நமக்கு யூஸ் ஆகாது. அதர் சர்வீஸ் கிஃப்ட் கார்டு வவுச்சர்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு யூஸ் ஆகாது. இந்த டிஸ்ட்ரிபியூட் மேனேஜருன்றது என்ன அப்படின்னா ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி இங்கே இருக்குது பார்த்தீங்களா, லாஸ்ட் டவுனில் இதில் ரீசார்ஜ் ஹிஸ்ட்ரி கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு கம்ப்ளைண்ட் ஏதாவது இருக்குன்னா சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு காமிக்கும் நீங்கள் பண்ண நம்பர். இப்போ சக்ஸஸ்ன்னு இருக்கா, இதில் எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இதையும் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிரிண்ட் கொடுத்துக்கலாம்.
டிஸ்ட்ரிபியூட் கொடுத்தீங்க அப்படின்னா இது ரைஸ் டிஸ்ட்ரிபியூட்னு காமிக்கும். திரும்பியும் ரைஸ் கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் ரிஜிஸ்டர் செக் ஸ்டேட்டஸ் ஆஃப்டர் சம் டைம் வந்துச்சிங்களா. திருப்பி போயிட்டு டிஸ்ட்ரிக்ட் மேனேஜரில் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இன் ப்ராசஸ் அண்டர் ரிவ்யூன்னு வரும். ஓகேங்களா. கொஞ்சம் நேரம் கழிச்சு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறீங்க அப்படின்னா இது சக்ஸஸாக ஃபெயிலியராக என்னன்னு உங்களுக்கு காமிச்சிடும். அதுதான். கீழே ரெஃபரல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஹோம் கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே ரெஃபரல், இதில் ரெஃபரல் கொடுத்து வாட்ஸ்அப்பில் டேரெக்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 300 ரூபாய் கமிஷன் கிடைக்கும். ஓகேங்களா. தேங்க்யூ.